கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறுவன் ஒருவன் அநேக மக்கள் செல்லும் ஒரு தெருவில் நின்று, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள், மனம் திரும்புங்கள் என்று இடி முழக்கமாய் முழங்கும் ஒரு காட்சி நம் அனைவரையும் அதிர வைக்கிறது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக அந்த சிறுவன் என்ன கூறுகிறான் என்றால், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கூறியிருக்கிறபடி, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் சிறிது காலம் மட்டுமே வாழ்கிறார்கள். அநேக மனிதர்கள் ஜீவனுக்கான வழியை நாடி செல்கிறார்கள். ஆனால் ஜீவனுக்கான வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் நரகத்துக்கு நேராக செல்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் பாவம் காணப்படுகிறது. உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நரகம் செல்வது உறுதி. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால், பரிசுத்தமாக வாழாவிட்டால், நீங்கள் நீதி செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சிறு வயதில் இந்த சிறுவன் தெருவில் நின்று அதிரடியாக முழங்கும் இந்த காட்சிகள் நம் இதயத்தை அதிர வைக்கிறது. நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பும்படியாக நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். இந்த காணொலியை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.